ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து எம்ஜிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண க்ளாஸ்டர் அப்படின்ற கார் தான். ப்ரீமியம் எஸ்யூவிஸ்னாலே நீங்கள் இனோவா கிறிஸ்டா, டொயோட்டா ஃபார்ச்சுனர், மிட்சுபிஷி பஜீரோ, ஃபோர்ட் என்டிவர் இந்த கார்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் மேட்சிங்காக இதுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுக்குறதுக்காக எம்ஜிலேருந்து க்ளாஸ்டர் அப்படின்ற காரை லான்ச் பண்ணியிருக்காங்க 2020. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் தான். அதோட பேர் பாருங்கள், க்ளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளாஸ்டர்ன்றது ஒரு மான்ஸ்டர் தான். ஸோ இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் வியூலேருந்து நம்ம போகலாம். ஸோ ஃப்ரண்ட் கிரில் பாருங்கள், ஒரு ஆக்டகனல் ஃப்ரண்ட் கிரில்லாக இருக்குது. அவங்க வந்து க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அவங்க க்ரோம் கொடுக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த காரில். அந்தளவுக்கு க்ரோம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கிரில் ஃபுல்லாகவே க்ரோம் ட்ரீட்மெண்ட். அதில் ஹரிசாண்டல் ட்ரிபிள் லைன்ஸ் வந்து அதுவும் க்ரோம் ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சென்டரில் எம்ஜி லோகோ இருக்குது, அதுவும் க்ரோமில் தான் இருக்குது சரௌண்டட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் டியூவல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஃபாக் லேம்ப்ஸும் எல்இடி தான் இருக்குது. ஃபாக் லேம்ப் சரௌண்டிங்ஸும் க்ரோமில் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் ஸ்கிட் பிளேட்ஸும் க்ரோமில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர்ஸும் டியூவல் கலர்டாக இருக்குது. ஸோ அதுவும் மல்டி கலர்டாக இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அந்த காருக்கு. 19 இன்ச் அலாய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப மேசிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த காரோட சைடு வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைடு வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரோட ஒரு மேசிவான அப்பியரன்ஸ். இந்த லென்த் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4.9 மீட்டர்ஸ், நியர்லி 5 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது இந்த காருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் லெக் ரூமை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ், டிக்கி ஸ்பேஸையும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு இதில் 19 இன்ச் அலாய் வீல், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கனால 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு மேசிவாக இருக்குன்னு. அந்த ரோட்லேருந்து அந்த கார் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது ஒரு மேசிவான ஒரு ஸ்டாண்ட்ஸ் அந்த காருக்கு கொடுக்குது. ஒரு எஸ்யூவியோட அப்பியரன்ஸ் அதுக்கு கொடுக்குது. ப்ளஸ் இது 4x4னால உங்களுக்கு வந்து எல்லா ஆஃப் ரோடிங்க்கும் இது நல்லா பக்காவான ஒரு கார்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரோம் சும்மா அள்ளி விளாசிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் லோவர் விண்டோ லைனில் பாருங்கள் அப்படியே ஒரு க்ரோம் லைன் வருது. அது அப்படியே சி பில்லரில் ஜாயின் ஆக்கி மேலே வந்து ரூஃப் ஃபைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. டோர் ஹேண்டில்ஸ் க்ரோமில் இருக்குது. அப்புறம் அலாயிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பாலிஷ் பண்ணி ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட ரியர் வியூ பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் வியூவில் நீங்கள் டாப் போர்ஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா மேலே ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியர் டிஃபாகர் இருக்குது, வாஷ் வைப்பர் இருக்குது. எம்ஜின்ற லோகோ வந்து சென்டரில் நல்ல ஒரு பெரிய பேட்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த எம்ஜி லோகோக்கு கீழே ஒரு நல்ல ஒரு க்ரோம் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க பூட் லிட்டில். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீல் ட்ரைவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்சைட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் காரில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ். அதனால் இன்டர்நெட் இன்சைட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனெக்டட் கார், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ளாஸ்டர் அப்படின்றத எவ்வளோ பெருசாக அந்த பூட் லிட்க்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ரியர் பம்பரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டியூல் டோன் பம்பராக இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு. ஸ்கிட் பிளேட்ஸும் பிளாக்கில் தான் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸாஸ்ட் பாருங்கள், குவாட் எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. குவாட் மீன்ஸ் 4 பைப் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டுக்கு. அதனால் அது குவாட் பைப் சிஸ்டமாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த காரில். ஸோ மொத்தத்தில் இதில் கார் ஒரு ரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் இந்த கார் தெரியுது. ஸோ இந்த காரோட டயர் சைஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 255 R19 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. R19 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த காரோட சில டீட்டெயில்ஸ் இன்னும் லீக் ஆகலை. ஸோ ஃபுல் பேம்ப்ளெட்ஸ் வந்த பிறகு நான் ஃபீச்சர் வீடியோ போடுறேன். ஸோ அப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஒரு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஹெக்டர் ப்ளஸ் இந்த இயரோட பிகினிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க எம்ஜிலேருந்து. ஸோ அந்த ஹெக்டர் ப்ளஸில் என்ன இன்டீரியர்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஒரு டச் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டச் அப்படின்னா அந்த டேங்கி ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேங்கி ஆரஞ்சு ஃப்ளேவர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் உள்ளது ஃபுல்லாகவே பியூர் லெதர் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த லெதரோட ஸ்டிச்சிங்ஸும் அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயுமே. ஸோ ரொம்பவே ஒரு ப்ரீமியம் அண்ட் பாஷ் லுக்காக இருக்குது அந்த டேங்கி லெதர் அண்ட் பிளாக் இன்டீரியர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சென்டரில் வந்து ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது. ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் காராக தான் இருக்குது. ஸோ அதோட ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா சரௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே மெட்டாலிக் சரௌண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெக்ஸாகனல் ஏசி வென்ட்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஏசி வென்ட்ஸோட ஷேப் அண்ட் சைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ப்ளோயிங் ஸ்பீட் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும்னு நமக்கு இப்போ தெரியுது. ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது. அப்புறம் ஃபுல்லி உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பேடல் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஐடி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே வருது. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஎம்மும் ஸ்பீடோமீட்டரும் அனலாகில் இருக்குது. மற்ற எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே தான் அந்த காரில். ஸோ இதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த காரோட இன்டீரியர் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ரோலேருந்து வருவோம். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் வந்து எல்லா கார்லையும் இவ்வளோ மாதிரி தான் கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட் அண்ட் அண்டர் தை சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த குஷனிங் எஃபெக்ட்ஸும் சீட்டில் நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே பவர் ஆப்ரேட்டட் சீட்ஸ் தான். அந்த சீட்டு கீழே பாருங்கள், எல்லாமே பட்டன்ஸ் தான், மேனுவல் ஆப்ரேஷன்ஸே கிடையாது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் சீட்டை மூவ் பண்ணாலும் சரி, பேக்கில் ரிக்ளைன் பண்ணாலும் சரி, புஷ்பேக் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பவர் ஆப்ரேட்டட் தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம் அந்த காரில். ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. இப்போ இந்த காரோட செகண்ட் ரோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. செகண்ட் ரோலேயும் அவங்க கேப்டன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு கம்ஃபர்ட் வந்து சொல்ல தேவையே கிடையாது. கேப்டன் சீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆம்ரெஸ்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அந்த சீட் பக்கத்துலேயே இண்டிவிஜுவல் ஆம்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் பாருங்கள், செகண்ட் ரோக்கு அந்த கிராப் ஹேண்டில் பக்கத்தில் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சராக இருக்குது இந்த காரில், ஸ்பெஷல் ஃபீச்சராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட் கீழே. அதுவும் ரியர் பேசஞ்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெக் ரூம் பாருங்கள் எவ்வளோ லென்த், இந்த காரோட லென்த்து ஷோ பண்ணுது அந்த லெக் ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அண்ட் ஹெட் ரூமுக்கு உங்களுக்கு குறைச்சலே இல்லை, நல்ல ஹைட்டான கார்னால ஹெட் ரூமும் இனஃபாக இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் மொத்தத்தில் சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ அந்த காரோட தேர்ட் ரோ சீட்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆஸ் யூஷுவலாக எல்லா ப்ரீமியம் எஸ்யூவிஸில் உள்ள மாதிரி தேர்ட் ரோ வந்து இதில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து அந்த ஃப்ரண்ட் 2 rows கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா லெக் ரூம் பாருங்கள். லெக் ரூம் ஹெட் ரூம் மட்டும் இந்த காரில் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. இந்த தேர்ட் ரோவில் ஒரே ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்து அண்டர் தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி இந்த தேர்ட் ரோக்கு வந்து நீங்கள் சூப்பர் கம்ஃபர்ட் தேர்ட் ரோன்னு நம்ம சொல்லலாம். இருக்கிற எஸ்யூவிஸ்லேயே இதுதான் பெஸ்ட் தேர்ட் ரோன்னு நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு 7 seater கார். 7 பேர் வந்து 3 rows ஃபுல் ஆக்குபைடாக போனாலுமே இதோட பூட் ஸ்பேஸ் வந்து நியர்லி ஒரு 350 liters கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியர் சீட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு 60/40 ஃபோல்டபுளாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ரியர் சீட்ஸை வந்து நீங்கள் 60/40 ஃபோல்டபுள் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நியர்லி ஒரு 500 liters-லேருந்து 1000 liters வரைக்கும் இதில் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் உள்ள காரு. ஸோ இது நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பெரிய லாங் ட்ரிப்ஸுக்குனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த காரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ஜிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா அடாஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸோட மெயின் திங்கே கம்ஃபர்ட், சாட்டிஸ்ஃபைங் த கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி பேசஞ்சர்ஸ். ஸோ அப்போ அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போகிற ஒரு வெஹிக்கிள் வர ஸ்பீடை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது இது. ஸோ அது வந்து ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம அதுக்கு தக்க நம்ம கார் ஸ்லோ பண்ணல அப்படின்னா நம்ம காருக்கும் அந்த காருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணாமலே நம்ம காரோட பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி அது ஒரு சர்டன் ஸ்பீடை குறைச்சி அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்கோட ஒரு டெக்னாலஜி. அப்புறம் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட ஓஆர்விஎம்ஸ் இருக்குல்ல, ஓஆர்விஎம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வர வெஹிக்கிள்ஸ் தெரியும். கரெக்டாக உங்கள் காரோட பாடி கிட்ட வந்து சைடில் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் மிரரில் பார்க்குறீங்கன்னா அது தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு போகும்போது டக்குன்னு நீங்கள் ரைட்டில் வந்து மிரர் பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் இருக்க வெஹிக்கிள் மிரரில் தெரியாது. ஸோ அதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு ஸ்டியர் பண்ணி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு கொலைட் ஆயிரும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டக்குன்னு நீங்கள் இந்த பக்கம் மிரரில் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க லைட்டு. ஸோ அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் வெஹிக்கிள் அங்கே சைடில் இருக்குது அப்படின்னா அந்த லைட் வந்து லைட்டாக உங்களை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்கள் சைடில் இன்னொரு வெஹிக்கிள் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி டெக்னாலஜின்னு சொல்லலாம் அந்த காரில். மூணாவதாக இதில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லேன் டிபார்ச்சர் வார்னிங். ஸோ நீங்கள் ஒரு 4 laneல் க்ரூஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிளை வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஓவர்டேக் பண்ண போவீங்க.
ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மிரர் பார்க்கணும். ஸோ அந்த மிரர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சைடில் என்ன அந்த லேனில் ஆப்போசிட் லேனில் என்ன வண்டி வந்துட்டுருக்குன்றதை உங்களுக்கு வார்னிங் கொடுத்துரும். ஸோ அப்போ நீங்கள் லேன் மாறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேன் டிபார்ச்சர் வார்னிங்கோட பிரின்சிபல். 4வது அந்த காரில் என்ன சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் நிறைய கார்ஸில் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்சிலரேட்டர் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ஸ்டியரிங் வீலில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் கொடுத்தா அது வந்து ஸ்பீட் ஏறிட்டே போகும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது 80 km/h மேலே போகும்போது அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹைவேல போகும்போது ஒரு 150 km/h வரைக்கும் நீங்கள் அந்த காரை க்ரூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டீசெலரேஷன் பிரின்சிபலும் இதில் இருக்குது. ஸோ ஒரு கார் வந்து ஃப்ரண்ட்டில் போகிற கார் வந்து ஸ்லோ ஆகுது, நீங்கள் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டீசெலரேஷன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மைனஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காரோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி உள்ள க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இல்லை பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா அது அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து டீஆக்டிவேட் ஆகும். திருப்பி நீங்கள் அகைன் அந்த 80 km/h மேலே வந்த பிறகு தான் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் இந்த காரில் அப்படி கிடையாது. 0 to 150 வரைக்கும் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த காரோட ஸ்பீடு 150ல் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சி 0 வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல்லையும் நீங்கள் 100+ வரைக்கும் ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காரில். ஸோ அதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேஃப்டி ஃபீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் அசிஸ்ட். ஸோ இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டோட ஸ்பேஸ் வந்து நம்ம காரோட டைமென்ஷன்ஸோட மேட்ச் பண்ணி இந்த பார்க்கிங்கில் நம்ம கார் நிற்குமா நிற்காதா அப்படின்றது கிளியராக சொல்லிடும். ஸோ அப்படி என்ன ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆங்கிள் ஸ்டியரிங் திருப்பணும், இந்த இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கியர் ஃபார்வர்ட் கியரில் போகணுமா, ரிவர்ஸ் கியரில் வரணுமா, எப்போ பிரேக் அப்ளை பண்ணுறது. ஸோ ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டை கண்டுபிடிச்சி அதில் அழகாக காரை பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணும் இந்த ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் அசிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் 6வதாக உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங். இப்போ ஆப்போசிட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து திடீர்னு சடன் பிரேக் அப்ளை பண்ணுது. ஸோ உங்களுக்கும் அந்த வண்டிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. அந்த வண்டி வந்து ஸ்லோவாக போய்ட்டுருக்கு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹிட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அது சென்ஸ் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி டிரைவருக்கு ஒரு வார்னிங் சிக்னலை கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங். இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அடாஸ் பார்த்தீங்கன்னா அடாஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இவ்வளோ ஒரு 6 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ரியர் வியூ கேமரா பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபெட்டிக் ரிமைண்டர் சிஸ்டம் இருக்குது. ஸோ டிரைவிங் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக ட்ரௌசி ஆகிட்டீங்க, லைட்டாக தூக்கம் வருது அப்படின்னா உங்களை கொஞ்சம் அலர்ட் பண்ணும். ஸோ அதான் டிரைவர் ஃபெட்டிக் ரிமைண்டர் சிஸ்டம். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ABS EBD பிரேக் அசிஸ்ட் இருக்குது. ஹீட்டட் ORVMs இருக்குது. இந்த ORVM இருக்குல்ல, அவுட் சைட் ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு ரெய்னி சீசனில் ஒரு லைட்டாக ஒரு பனி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபாக் ஃபார்ம் ஆயிடுச்சு, மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள வயர்ஸ் வந்து ரியர் டிஃபாகர் மாதிரி ஃபங்க்ஷன் தான், சரிங்களா. அதை ஹீட் பண்ணி அதை கிளியர் பண்ணிடும். அதான் ஹீட்டட் ORVMs. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஹோல்ட் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிஃபரன்ஷியல் லாக் இருக்குது. அது வந்து 4x4 என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ரோல் ஓவர் மிட்டிகேஷன் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா. இதுதான் அந்த காரில் உள்ள டோட்டல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இப்போ அந்த காரோட கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து 12-way பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸாக இருக்குது. டிரைவர் சீட் வந்து 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சீட் அண்ட் டிரைவர் சீட் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற ஏசி ஃபில்டர் பார்த்திங்கன்னா PM 2.5 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவுட் சைட் மிரர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோல்ட் ஆயிரும், சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் கியர் ஷிஃப்ட் வித் ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. டிரைவர் சீட் மசாஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒரு பக்காவான ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. டிரைவர் சீட் மசாஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. டிரைவர் சீட் வென்டிலேஷன், அதாவது டிரைவர் சீட் கூலிங் அண்ட் ஹீட்டிங் இருக்குது. இன்டெலிஜென்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டெயில்கேட் வித் கிக் கெஷர், அதாவது நீங்கள் இப்போ டிக்கி இருக்குல்ல, டிக்கி டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ரியர் பம்பர் பக்கத்தில் போய் காலை வச்சு லைட்டாக மூவ் பண்ணாலே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் பவர் அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் ORVMs கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
இப்போ அந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டைமென்ஷன்ஸ். லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4985 mm, விட்த் வந்து 1926 mm இருக்குது, ஹைட் வந்து 1867 mm இருக்குது, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2950 mm இருக்குது, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 75 லிட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ஜின் பாருங்கள், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று டர்போ, அப்புறம் இன்னொன்று வந்து ட்வின் டர்போ. ட்வின் டர்போவில் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே 2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் இப்போ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1996, அதாவது 2000 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் தான். அப்புறம் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 வீல் டிரைவ், ஒன்று 4 வீல் டிரைவ். இந்த ட்வின் டர்போ தான் உங்களுக்கு 4 வீல் டிரைவ் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஆல் டெரைன் கெப்பாசிட்டியும் இருக்கிறத. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த நார்மல் டர்போவில் வந்து 163 bhp at 4000 rpm அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 375 Nm கிடைக்குது. ட்வின் டர்போவில் பார்த்தீங்கன்னா 218 bhp ஹார்ஸ் பவரும் 480 Nm டார்க்கும் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டியூல் ஹெலிக்ஸ் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லிங்க் இன்டெக்ரல் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் குஷனிங் எஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காரில். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 255/55 R19 அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப மேசிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காரோட கலர் வேரியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கார் வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகேட் ரெட், மெட்டல் பிளாக், மெட்டல் ஆஷ் அண்ட் வார்ம் ஒயிட். இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரல. அது வந்து லான்ச் பண்ண பிறகு பேம்ப்ளெட் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 35 lakh to 40 lakh செக்மெண்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம். இதில் உள்ள கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கார்னு நம்ம சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாகவே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு எஸ்யூவின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.